மீண்டும் உங்களை ரிப்பேரிங் ஷாப்பில் காண வந்த பவானி லைஃப் ஸ்டைலுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் இந்த மோட்டரோட பற்றி சொல்கிறேன். இந்த மோட்ரு எரியலை, பேரிங் போல் ஒன்றும் செய்யலை. இதை என்ன பிரச்சனை ஆகிட்டுனா, இந்த இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இது ஓப்பனாகவே இருந்திருக்கு. இது வழியாக தண்ணி வந்திருக்கு. இதில் பைப் மாட்டியிருக்காங்க. சொட்டு சொட்டு வடிஞ்சு தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாமே உள்ளே போய் தண்ணி போயிட்டு அப்படியே பிளாக் ஆகிட்டு எல்லாமே. இனி இது காய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. காய வைக்க போனால் இது ஃபுல்லாக பேப்பர்ஸ்லாம் எரிஞ்சிரும். அதனால் ஃபுல்லாக இப்போ கட்டிங் பண்ணி நம்ம இதை புது ஒயர் தான் கட்டணும். இதை கஸ்டமர் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணி உள்ளே போயிருக்காது. இதுலேருந்து போச்சு தண்ணி பாருங்கள், இந்த கலரில் தண்ணி அவ்வளோ உள்ளேருந்து நாங்கள் எடுத்துப்போம். கஸ்டமர் சொல்கிறாங்க காய வச்சு தாங்கன்னு. சில விஷயம் அதை எப்படி பண்ணணும் அப்படி தான் பார்த்திங்களா, சுத்தவே முடியல. தண்ணி போய் ஃபுல்லாக உள்ளே பிளாக் ஆகிட்டு உள்ளே இருக்க ஜாமான் பாருங்கள், தண்ணி பட்டு எல்லாம் துரு பிடிச்சி போச்சு. தெரியுதுங்களா? இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு கேப்செட் புதுசு போடணும், இன்னும் உள்ள ஹோல்சேல் போடணும். பேரிங் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் புதுசாக காயில் கட்டினோம்னா அங்கே புது பேரிங் தான் போடுவோம். பழைய பேரிங் எடுத்துருவோம். ஏன்னா இதுக்குள்ள தண்ணி போயிருக்கும் பார்த்திங்களா. இவர் வேறு கத்திக்கிட்டு கிடக்காரு. யாரோ கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லை எதுவும் சொந்தக்கட்ட சண்டை போடுறாரா? கஸ்டமர்கிட்ட கத்திக்கிட்டு கிடக்காரு. வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன பிறகு அப்புறமா காசு தரேன், என் புருஷன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அது ஒரு திடீர்னு இருக்காரு. இந்த பேரிங் ஏன் புதுசு போடணும்னு சொல்லி இப்போ ஃப்ரீயாக இருக்கானா, இது காயில் கட்டின பிறகு பேரிங்கில் தண்ணி போயிருக்கும்போது அதெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். இதோட அப்டேட் இதுதான். இது இன்றைக்கி உடனே ஆகாதுக்குன்னா ஃபுல்லாக கட்டி எடுத்துகிட்டு எல்லாம் ஃபுல்லாக காய வைப்போம். கலட்டி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு நாளைக்கு தான் வைண்டிங் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் இது. சரிங்களா? மனுஷங்க தான் தண்ணி அடிச்சுட்டு நாங்கிறாங்கன்னு அந்த மிஷினுக்கும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். காலம் அப்படி கட்டி கிடக்கு. அடுத்து என்ன பொருளுக்குள்ளே தண்ணி போயிட்டுன்னா அதையும் காட்டுறோம் வாங்க. இப்போ இந்த மிக்சருக்குள்ளேயும் தண்ணி போயிட்டு, மிக்சருக்குள்ளே யாரும் பொறுப்பி ஊற்றலை. கஸ்டமரோட மேலே பாத்திரம் ஜார் ஒழுகுது. அவங்க இதில் மசாலா அரைச்சிருக்காங்க, கவனிக்காமல் தண்ணியை ஊற்றி மசாலா அரைச்சிருக்காங்க. இது உள்ளே எல்லாம் போய் மோட்ரு எல்லாம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. சுத்தவே முடியல பாருங்க. இனி இதை ஃபுல்லாக நம்ம கழட்டிட்டு அது என்ன செய்யணுமோ செய்யலாம் வாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் இருக்க மிக்சிக்கு 21 வருஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சட்னிக்கு எல்லாமே மிளகாத்தூள் அரைக்கிறது, மல்லித்தூள் அரைக்கிறது எல்லாமே அதில் தான் அரைக்கிறோம். இது வரைக்கும் பெருசாக அதுவும் ஆனதில்லை. எனக்கு தெரியும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. அந்த தண்ணி இந்த மோட்ரு கீழே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக நனைஞ்சிட்டு. இனி இதை கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். திருப்பி ஃப்ரீ பண்ணி பார்க்குறோம். அது எப்படி ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகிட்டுனா ஓகே, இல்லைனா இது ஃபுல்லாக கழட்டி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இல்லை. வயரெல்லாம் ஈரமாக இருக்குது. நல்ல நேரம் கரண்ட் எதுவும் அடிக்கலை. தெரியுதுங்களா? இல்லை தண்ணி பட்டு இப்படி துரு பிடிச்சிருக்கு. இப்போ படுத்துருக்கிறவரை தூக்கி நிப்பாட்டிடலாம். தண்ணி கொஞ்சம் லேசாக அப்படி இறங்கும் கீழே. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இப்போது இப்படி ஆயிருக்கா? மிக்சியில் தண்ணி போயிட்டு இப்படி ஆயிருக்கும். ஆயிருந்தால் என் கடைக்கு கொண்டாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன். சரிங்களா? ஏன் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்கிறேன்னா, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதனால தான். சரிங்களா? அப்படியாவது என்றைக்காவது ஒரு நாளாவது உங்களை நான் பார்த்துரும். அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களை பாருங்கள், வெளியே பயங்கர வெயில் அடிக்க. பிள்ளைங்கள்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஃபேன் கீழே தூங்குறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மேலே அருவறுப்பு அசிங்கம் எதுவுமே வரதில்லை. யாராவது உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் படுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியறதில்ல. வாங்க நம்ம கடமையை செய்வோம். இந்த வேலை கடவுள் எனக்கு கொடுத்தது, கடவுளுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே இப்படி ஒரு அறிவும் புத்தியும் கொடுக்க மாட்டார். எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு வடப்பிரசாதம். என்ன வெயில் பார்த்திங்களா? பிள்ளைங்க பசியும் பட்னியுமா கிடக்காங்க. இவ்வளவும் கொஞ்சம் பொறுத்தையும் கடவுளை வந்துருவா படுக்கிறது. காலையிலேயே 2 பேரும் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. இப்போ அவளுக்கு கொடுத்தா மூஞ்ச பார்க்குறாங்க. இவளுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். காலையில் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதனால் இவளுக்கு 5 சேட்டை கறிக்கு போதும். காலையில் நிறைய சாப்பிட்டாங்க. இன்னும் இதுக்கு பகல் முழுதும் இருக்குது. நமக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிறு நிறையில போல் பாவமாக நிற்கா. இன்னொரு பாக்கெட்டை கொடுத்துருவோம். நாளை என்பது யார் கண்டார், அப்புறமா என்பது யார் கண்டார். நாளை செய்வது இன்றை செய், இன்று செய்வது இன்னைக்கே செய். அது சொல்ல தெரில, திட்டாதீங்க யாரும் கம்பெனியில். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு தண்ணியும் கொடுத்துருந்து தாக இருக்கும் போல். பாவம் பிஸ்கட் சாப்பிட்டு தொண்டை வைக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கடை ஓனரோட ஓசிலே எல்லாம் வேலை வாங்கிக்கிற. ₹1 கொடுக்க மாட்டேன். வாடகை 25ஆந்தேதி கொடுக்கலையோ நின்று தலைகீழ நிற்பார். ஒரு கேஸில் இது வரைக்கும் இவ்வளோ வேலை செஞ்சாச்சு. திருப்பி அது எரிய மாட்டுக்கு இது எரிய மாட்டுக்குன்னு 5 பைசா கொடுக்க மாட்டேக்காரு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு இந்த சொந்த கோயில் இருக்குது, இதில் வருமானம் வருது. 45 வீடு வச்சுருக்காரு, அதில் வருமானம் வருது. 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. நல்ல வசதி இருந்தாலுமே பணம் எடுக்கிறதுக்கு வலிக்குது அவருக்கு.
25ஆம் தேதி வரைக்கும் தான் எங்களுக்கு மரியாதை. 26ஆம் தேதி தான் நிற்பார். 27ஆம் தேதியெல்லாம் அவ்வளோதான் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். இது அவங்க மருமகா, எங்கள் கடை ஓனரோட மருமகா இது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயிலெலாம் ஊற்றி சொல்யூஷன் ஊற்றி தின்னெல்லாம் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி பார்க்குறேன் ஃப்ரீ ஆகுதுன்னு. ஸ்லிப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லிப் ஆகுது. அவரே வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் லேசாக கொஞ்சம் தின்னர் ஊற்றலாம். இப்படி ஆயிட்டுனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஃபுல் மிக்சர் ஓப்பன் பண்ணணும், டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால தான் தின்னரை ரொம்ப ஊற்றியாச்சு. இது இரும்பு பொருள்லாம் துரு பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா, ஊற்றி 2 செகண்டில் வச்சுட்டோன்னா ஸ்க்ரூவெல்லாம் தானாக கலண்டுரும். தானாக கலராது, நம்ம கழட்டணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை மணி நேரமாக சுற்றி கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டேன். இப்போ அவர் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிடுவார். நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃப்ரீ ஆக்கிட்டேன், தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரீ பண்ணிட்டேன். இப்போ மிக்சரை ஆன் பண்ணி பார்க்கலாம், தெரியுதுங்களா? மிக்சரை ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் மிக்சர் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். சொல்யூஷன் ஊற்றி இதை வச்சு திருப்பி மிக்சர் ஸ்டார்ட். இவருக்கு என்ன வெரி குட் சொல்ல மாட்டார், நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லுவார். என்னை பார்த்து ஒரு குட் கன்வர்ட் சொல்லுவார்னு நினச்சாரு, சொல்லலை போட்டும். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம், சரிங்களா? மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இத்துடன் நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். மறுபடியும் செக் பண்ணுறேன், நல்லா ஓகே ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலானும் லைக் பண்ணுங்கள், பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் யார் பண்ணுவாங்க? நீங்கள் இதே போல் எனக்கு ஆதரவு தந்துக்கிட்டுருங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் உங்களை நான் நாளைக்கு நல்ல ஒரு கிளிப்பில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.